விஜய் எஸ் இன்றைக்கி நாம் பர்ஸ் மற்றும் ஹேண்ட்பேக்கில் ரன்னரை சரி செய்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கலாம். ஓகேவா? ரைட். ஹேண்ட்பேக்காக இருந்தாலும் சரி, மணி பர்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு ரன்னர் தான் அடிக்கடி போயிடும் இல்லையா? இந்த மாதிரி ஒன்றும் இந்த மாதிரி ஒரு பக்கம் விட்டு இருக்கும், பட் ரன்னர் நல்லாவே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அல்லது ரன்னர் 2 பீஸாக உடஞ்சி இந்த மாதிரி 2 பீஸாகவே உடஞ்சி விழுந்துடும். அப்போ இந்த மாதிரி ஆகிடும், ரன்னரே இல்லாத இந்த மாதிரி இருக்கும். அல்லது இந்த பாகம் இருக்கும், இது மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்டில் பண்ணுற அந்த ஹேண்டில் மட்டும் கலண்டு விழுந்துடும், இந்த பீஸ் இதிலே இருக்கும். எப்படி இருந்தாலுமே அந்த பர்ஸோ ஹேண்ட்பேக்கோ நம்ம யூஸ் பண்ண முடியாத ஸ்டேஜில் தான் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல பர்ஸ் எந்த மாடலில் தைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சைடு பிட்டு கொடுத்து தைச்சிருக்காங்களா அல்லது ப்ளேனாக தைச்சிருக்காங்களா? 2 மெத்தடில் தான் எல்லா ஹேண்ட்பேக் பர்ஸும் தைச்சிருக்கோம். இந்த மாதிரி ப்ளேனாக தைச்சிருந்தா ஜிப்பை மாற்றுறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி பிட் கிளாத் கொடுத்து தைச்சிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஜிப்பு மாற்ற வேண்டியிருக்கும். இப்போது 2 மெத்தடுமே எப்படிங்கிறத ஒன்றா பார்த்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி சைடு பிட்டு போடாமல் டைரெக்டாக ஜிப்பு வச்சு தைச்சிருந்தா எப்படி மாற்றலாங்கிறத பார்ப்போம். ரன்னர் இங்கேருந்து இந்த பக்கமாக போகிறதுனால நம்ம எந்த பக்கம் மூட்டணும்னாக்க எந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்குதோ ஓப்பன் பண்ணி வச்சாக்க எந்த இடம் இருக்குதோ அந்த இடத்துல நம்ம கட்டிங் கொடுக்குறோம். ராங் சைட் போயிடலாம். ராங் சைட் போயிட்டு இந்த 2 சிப்புக்கு இடையில ஒரு தையல் போகுது இல்லையா? இந்த தையலை மட்டும் கட்டிங் கொடுத்துடலாம். லேசாக பிரித்து எடுத்துடலாம். அந்த நூலை மட்டும் பிரித்து எடுத்துடணும். பிரித்து எடுத்துட்டு அந்த சிலம்பல்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னாக்க இந்த மாதிரி சின்ன நூல் இருந்தால் கூட நம்மளால் ரன்னரை கோர்க்க முடியாது. ஸோ நல்லா நீட்டாக த்ரெட் எதுவும் இல்லாதபடிக்கு வச்சுட்டு இந்த டேமேஜான ரன்னர் அதிலே இருந்ததுன்னா அதை இது வழியாக கழட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு வேறு ரன்னர் போட்டுக்கலாம். வழக்கம் போலே தான் நம்ம ஜிப்பில் ரன்னர் கோர்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். இந்த ரன்னர் கோர்ப்பது எப்படி அப்படிங்கிறது நம்ம சேனலில் தனி வீடியோவாகவே போட்டிருக்கிறோம். அதை பார்த்தும் நீங்கள் ரன்னரை கோர்த்துக்கலாம். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ரன்னரை கோர்த்துட்டு எங்கேயும் நம்ம ராங் சைடில் போயிடலாம். எங்கே பிரித்து விட்டோம் இல்லையா அந்த பிளேஸ்க்கே போயிடலாம். ராங் சைடு வந்துட்டு இந்த மாதிரி ரன்னரை கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம பிரிச்சுட்டு இருந்தோம் இல்லையா அந்த தையலை திரும்பவும் பழையபடிக்கு அதே இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்மளோட போஸ் ரெடி ஆயிடுச்சு.
நம்மளோட போஸ் ரெடி. இனிமேல் நம்ம வழக்கம் போல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேப்பா, ரைட்டு. அதே மாதிரி இந்த சைடு ஜிப்பு அது கழண்டு வந்தால் கூட அதே மாதிரி தான். இங்கே இருக்கிற தையலை லேசாக பிரித்து விட்டுட்டு நம்ம புது ரன்னர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ராங் சைடில் போய் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட போஸ் ரெடி ஆயிடுச்சு. ரைட், இது சைடு பிட் இல்லாத போஸில் எப்படி ரன்னரை ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இப்போது இந்த மாதிரி சைடு பிட்டு கிளாத்து தெரியுதா? நம்ம சேனலில் மோஸ்ட்டு இந்த மாதிரி சைடு பிட்டு குத்து தான் தப்போம். எனக்கு போஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரெண்டாவது நம்ம தைக்கிறப்போ நம்ம மிஷின் நீடல் டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். இந்த கிளாத்தை வச்சு தைக்கிறப்போ நேரடியாக ஜிப்பு வச்சு தைச்சாக்க நீடல் டேமேஜ் ஆகத்தான் செய்யும். ஓகேவா, ரைட். சரி, இப்போ இந்த மாதிரி போஸில் புதுசாக ரன்னர் போடணுன்னா எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் ராக் சைட் போயிடலாம். ராக் சைட் போயிட்டு அந்த ஜிப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் அந்த ஜிப்பை அதில் தையலை லேசாக பிரித்து விட்டுடலாம். நேரடியாக ஜிப்பு வச்சு தைக்கிறதுல நம்ம சைடில் இருக்க கிளாத்தை பிரிப்போம் இல்லையா, அதே மாதிரி இப்போ சைடு பிட்டுக்கும் ஜிப்புக்கும் இடையில அந்த தையல் போகுது தெரியுதா? இந்த தையலை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். லேசாக பிரித்தாலே வந்துடுச்சா? ரைட், அவ்வளோதான். இப்போ வழக்கம் போலே சிலும்பல்களெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு ரன்னரை கோர்த்துடலாம். ரைட் சைடில் இந்த மாதிரி வழக்கம் போலே தான் ரன்னர் எப்படி கோர்ப்போமோ அதே மாதிரி கோர்த்துடலாம். ரன்னரை கோர்த்துட்டு திரும்பவும் நம்ம ராங் சைடே போயிடலாம். ஜிப்பை லேசாக பிரித்து விட்டுக்கலாம். அப்படி பிரித்து விட்டுட்டு தைச்சோன்னாக்க நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரன்னரு கலண்டு வராமல் இருக்கும். பிரித்து விட்டுட்டு வழக்கம் போலே தான் இந்த சைடு இப்போ இது மெஷின் தையல் போட முடியாது. நம்ம கைத்தையல் போட்டு தான் எடுக்கணும். ஸோ ஒரு ஊசியில் நூல் கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இந்த 2 ஜிப் இருக்குதா, ஜிப்புக்கு இடையில் இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இந்த ஜிப்பு நடுவில் இருக்கிற கிளாத்து, இந்த பக்கமாக இருக்கிற ஜிப்பு, 3ஐயும் சேர்த்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மிஷின் ஸ்டிச் போட்டோம்னாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ கைத்தையல் போடுறதால கூட 2 தடவை தையல் போட்டு எடுத்தால் தான் ரன்னர் கழண்டு வராமல் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ டைம்ஸ் போட முடியுமோ அத்தனை டைம்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ ரைட் சைடில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஜிப்பை பிரித்து விட்டுட்டு தான் தையல் போட்டோம் இல்லையா, அதனால் முதல்ல ரன்னர் ரிவர்ஸில் வரும். அதுக்கப்புறமா நம்ம வழக்கம் போல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரைட்டா? நம்மளோட போஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ரைட், மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.